அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற நிலையில் இப்போது தலைமைச் சங்க நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இப்போது பார்ப்பவர்கள் எல்லார் மீதும் இப்போது கடித்து குதறுகின்ற அளவிலே அவர்களுடைய வன்மம் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருப்பது நன்றாக தெரிய வருகிறது. அந்த வகையிலே ஒரு சிலர் மீது அவதூறான பிரச்சாரத்தை இப்போது தற்போது அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே என் மீதும் சில காழ்ப்புணர்ச்சியோடு அவதூறான வதந்தியான சில கருத்துக்களை அவர்கள் இப்போது முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி வடலூர் தலைமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஐயா படப்பை பாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்படுகின்ற போது அந்த அமைப்பில் பதவி சுகத்தை அனுபவித்ததாகவும் அந்த அமைப்பினுடைய பொறுப்பு பதவியை அனுபவித்ததாக என் மீது அவதூறான ஒரு கருத்து பரப்பலை நம்முடைய அருள் நாகலிங்கம் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அதற்காக அவர் இந்த புத்தகத்தையும் அடையாளமாக காட்டுகிறார். அதாவது வடலூர் தலைமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலகட்டத்தில் அதில் யாரெல்லாம் அங்கம் வகித்தார்கள், அதனுடைய கொள்கை திட்டம் என்ன, வேலை திட்டம் என்ன, இதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சில பக்கங்களிலே அவர் புகைப்படம் எடுத்து அதையெல்லாம் அச்சு ஊடகங்களிலே அவர் சமூக வலைத்தளங்களிலே வெளியிட்டிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் அதாவது நம்முடைய அருள் நாகலிங்கம் அவர்கள் 72வது பக்கத்தில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்குது. அதாவது மாநில தலைவர் என்கின்ற அளவில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பக்கம் 86லையும் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. 93வது வரிசையாக டி அருள் நாகலிங்கம், தந்தை பேர் தட்சிணாமூர்த்தி, ஈரோடுன்னு போட்டு அவருடைய தொலைபேசியினோட இதில் என்னென்னா பொதுக்குழு உறுப்பினராகவும் செயல்படுகிறார். அதாவது மாநில துணைத் தலைவராகவும் அந்த அமைப்பினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் 2012ஆம் ஆண்டு முதல் அவர் இந்த அமைப்பில் இருந்து வருகிறார், தொடக்க காலம் முதல் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், நான் இந்த அமைப்பில் பதவி சுகத்தை அனுபவித்தேன் என்றால், நான் பதவியில் இருந்தேன் என்றால் எந்த பதவியில் இந்த அமைப்பில் நான் இருந்தேன் என்பதை இந்த புத்தகத்தை ஆதாரமாக வைத்து அவரால் சொல்ல முடியுமா? இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்படுகின்ற போது இந்த அமைப்பில் நான் இல்லை என்பதை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை இந்த அமைப்பில் நான் அப்போது இருந்தேன் என்றால் ஆதாரபூர்வமாக இந்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் என்னுடைய பெயர் இடம்பெற்று இருக்கிறது என்பதை அருள் நாகலிங்கம் அவர்கள் வெளிச்சமிட்டு மற்றவர்களுக்கு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான கருத்து. அடுத்ததாக பதவி சுகங்கிறது, இதில் என்ன பதவி சுகங்கிறது எனக்கு தெரியல, என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு மாநில தலைவர் ஐயா படப்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு சொந்தமாக, அதாவது தமிழ்நாடு முழுக்க சுற்றி வருவதற்கு ஒரு கார் வேண்டும், ஒரு வாகனம் வேண்டும் சொல்லி ஒவ்வொரு அந்த தலைமைச் சங்கத்தினுடைய செயற்குழு, பொதுக்குழு, சிறப்பு குழு கூட்டங்களில் பல முறை மன்றாடி கேட்டார். ஒருத்தர் கூட அதுக்கு செவி சாய்க்கல. ஒருவர் கூட அதற்கு முன்முயற்சி எடுத்து நன்கொடை கொடுத்து எந்த வகையிலையாவது இந்த காரை வாங்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, மொத்தமாக பணம் கொடுத்து கூட கார் வாங்க தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துட்டு மாத தவணையின் மூலமாவது நம்ம கார் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அதற்கு கூட யாரும் முன் வராதவர்கள். அப்போல்லாம் அருள் நாகலிங்கம் அந்த அமைப்பில் துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் உள்ளிட்டவர்கள் யாருமே அதற்கு முன் வரவில்லை என்பதை நான் இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வடலூரில் எல்லா மாவட்டத்திற்கும் சங்கத்துக்கும் பொறுப்பு கட்டடங்கள், சொந்த கட்டடம் இருக்குது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் வடலூர் தலைமைச் சங்கத்திற்கான சொந்த இடமோ கட்டடமோ எதுவும் இல்லை என்பதையும் நான் இதில் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அருள் நாகலிங்கம் தலைவர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகும் அங்கே எதுவும் சொந்த கட்டடம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சூழலில் தமிழ் வேங்கியாகிய நான் இதில் எந்த இடத்துல நான் பதவி சுகத்தை அனுபவித்தேன்? இதுவரைக்கும் தலைவர் பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிற இவர் தான் இந்த அமைப்பின் மூலமாக என்ன பதவி சுகத்தை படப்பையார் இருந்த காலகட்டத்தில் கூட அனுபவித்தாருங்கிறதையாவது இவர் முதல்ல சொல்லணும். அப்படி எதுவும் சொல்லாத பட்சத்தில், அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் அப்புறம் எதற்காக இப்படி ஒரு பதவி சுகத்தை அனுபவித்தார்கள் என்று இவர் சொல்ல வேண்டும். இது ஒன்று. அப்புறம் இவர் இல்லாமல் பொதுவில் இப்போ மற்றவர்கள் எல்லாரும், அதாவது இவரை சார்ந்தவர்கள் அல்லது இந்த தமிழ்நாடு வள்ளலார் 200 முப்பெரும் விழாவுக்கான சிறப்பு குழு அமைக்கப்பட்டாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அந்த சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டவர்கள், அது மாதிரியான சில நபர்கள், இவங்க தரப்பினர்கள் எப்படின்னு சொல்லி ஒரு குழுவாக இப்போது இறங்கி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னா, எந்த வகையிலையாவது திரும்ப அவதூறான கருத்துக்களை இந்த வடலூர் பெருவெளியை காப்போம், மீட்போம்னு எல்லாம் களம் கண்டு கொண்டிருக்கின்ற ஆட்களை, போராளிகளை முன்வைத்து குறிவைத்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக என்னை முதன்மையாக இவர்கள் தாக்கி கொண்டிருப்பது. அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பட்டுக்கோட்டையில் பொதுநல வழக்கு தொடுப்பதற்காக இவர்கள் 15,000 ரூபாய் வசூலித்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. நான் கேட்குறேன், பொதுநல வழக்கு முதலாவதாக இதில் தொடுத்தவன் என்கின்ற முறையிலும், சன்மார்க்க சார்ந்தவன் இந்த பொதுநல வழக்கை தொடுத்தவன் என்கிற முறையிலும், சன்மார்க்க சங்கத்தவர்கள் யாரிடமாவது நான் இந்த பொதுநல வழக்கு தொடுக்கப் போகிறேன், எனக்கு நன்கொடையாக கொடுங்கள் என்று எந்த தனிநபரிடமாவது, எந்த அமைப்பிடமாவது நான் எழுத்து மூலமாகவோ
வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ நேரிலோ யாரிடமாவது அணுகி நான் பணம் கேட்டேனா, பணம் கொடுத்தார்களா என்பதை இவர்கள் அவதூறு பரப்புரை மேற்கொள்பவர்கள் நிரூபிக்க வேண்டும். பொத்தாம்பொதுவில் பேசக்கூடாது. பணம் வசூலிச்சாங்கன்னு. இப்போ நான் சொல்லட்டுமா? 100 கோடி ரூபாயில் ஒரு சிலர் பணம் வசூலிப்பதற்காக, அந்த பணத்தை ஏதோ ஒரு வகையில் அபகரிப்பதற்காக, அந்த பணத்தில் கொஞ்சம் இவங்க பொறுக்கி திங்கிறதுக்காக சிலர் இப்படி களம் இறங்கி இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள், இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு பொத்தாம்பொதுவில் இப்போ நாமளும் சொல்லலாம். அப்படி சொல்ல மாட்டோம் என்பதை முதல்ல புரிஞ்சுங்க. ஆதாரம் இல்லாமல் நாங்கள் எதையும் பேச மாட்டோம். ஆதாரம் இல்லாத எந்த ஒரு அவதூறான செய்தியும் யார் மீதும் நாங்கள் அள்ளி வீசுவது கிடையாது. நாகரிகமான மொழியிலே தான் நாங்கள் இதுவரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களிடமிருந்தும் நாகரிகமான சொற்களையும் நேர்மறையான சொற்களையும் ஆதாரப்பூர்வமான சொற்களையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் நிதானம் எழுந்து அவதூறான செய்திகளை, கற்பனையான செய்திகளை, ஆதாரமற்ற செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொள்வதை இனியும் வேண்டாம், இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் அதை நிரூபித்தால் இந்த சன்மார்க்க பொது வாழ்க்கையை விட்டு தமிழ் வேங்கியாகிய நான் முழுதாக விலகுகிறேன் என்பதை இதன் மூலம் பகிரங்கமாக நான் அறிவிக்கிறேன். வள்ளல் பெருமான் அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு இருக்கும் ரத்ன முதலியாருக்கு எழுதிய கடிதங்களில் ஒரு சில கடிதங்களில் சொல்வார், என் மேல் ஆணை என்று அவர் எழுதியிருப்பார். இப்போ அதே முறையில் நானும் வள்ளல் பெருமானார் மாதிரி என் மீது தமிழ் வேங்கியாகிய நான் என் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், யாரிடமாவது இந்த பொதுநல வழக்கிற்காக நன்கொடை என்கின்ற பெயரில் ஒத்த ரூபாய் 1 நயா பைசா நான் வசூலித்தேன் என்று நிரூபித்தால் இந்த சன்மார்க்க பொது வாழ்க்கை விட்டு நான் விலகுகிறேன். இது என் மீது ஆணை, என் தலை மீது கை வைத்து சத்தியம் செய்து சொல்கின்றேன். இதை யாராவது நிரூபிக்க தயாரா என்று நான் கேட்கின்றேன். அப்படி நிரூபிக்காத போது எதற்காக இந்த அவதூறு பரப்புரையை நீங்கள் மேற்கொண்டு வருகிறீர்கள்? எத்தனை அவதூறு பரப்புரையை நீங்கள் மேற்கொண்டாலும், எத்தனை வகையான இழிவான சொற்களை நீங்கள் பயன்படுத்தினாலும், எத்தனை வகையான அவதூறு சேற்றுகளை என் மீது பூசினாலும், அள்ளி தெளித்தாலும், நான் இந்த வேலையை, எடுத்த வேலையை செவ்வனே செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த பொறுப்பிலிருந்து நான் விலக மாட்டேன். இதிலே நிச்சயமாக சன்மார்க்க பெரும் பணிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டே செல்வோம். எத்தனை தடை வந்தாலும் அதை தகர்த்து நாங்கள் முன்னேறி கொண்டே இருப்போம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்திகளை நான் ஏன் இப்போ பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறேன்னா, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் யாருன்னு தெரியும். நீங்கள் யாருங்கிறத இன்னும் பொதுவெளிக்கு நாங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குக்காக என்னுடைய சொந்த பணத்தை எடுத்து, அதுவும் இந்த திருவருட்பா நூல் பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு 2ஆம் பதிப்பு போடும்போது அதில் வந்த காசை எடுத்து நான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்துருக்கிறேன். என்னுடைய சொந்த கை காசில் எடுத்து நான் இந்த வேலையை செய்திருக்கிறேன். நான் கேட்குறேன், அதுக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் என்னை கட்ட சொல்லும்போது, என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது என்னோடு நெருங்கிய நண்பர்களிடமிருந்து, எனக்கு பழக்கமானவர்கள், என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களிடம் நான் ஒரு 11 பேர்கிட்ட கடனாக வசூலித்து கொண்டு போய் பணத்தை செலுத்தியிருக்கிறேன். அவர்களும் ஒரு சில பேர் நன்கொடையாகவே வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. நான் வேண்டாங்கய்யா, பணம் எனக்கு திரும்ப நீதிமன்றம் கொடுக்கும்போது உங்களிடம் நான் திருப்பி கொடுத்துருவேன். அது வரைக்கும் ஆனால் அத்தனை காலமும் நீங்கள் பொறுத்திருந்து சகித்திருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்குறுதி கொடுத்து இந்த கடனை நான் பெற்றவன். இந்த கடன் தொகை இல்லாமல், எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் இல்லாமல் வேறு யாரிடமாவது நான் பணம் வசூலித்தேனா என்பதை தயவு செய்து உடனடியாக நீங்கள் நிரூபிங்க. ஏன்னா நான் சன்மார்க்க இருக்கிறது உங்களுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. நான் சன்மார்க்கத்தை விட்டு விலகிறதுக்கு இப்போ நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா எனவே உடனடியாக நிரூபிப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.